இன்றைக்கி காலைல இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி காலைல எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு கோலம் போட வந்தாச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப குட்டி வாசல் தான். பட் அதையும் விடுவேனான்னு சொல்லி எப்பயும் கோலம் போடுவேன். குட்டி குட்டி கோலமாக பார்த்து போட்டுட்ருப்பேன். பெரிய வாசல் இருக்குது, பட் அது ஹவுஸ் ஓனர் வீட்டோட ஜாயினாக இருக்கும். ஸோ எங்களுக்கு குட்டி வாசல் தான். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ வந்து எப்போவுமே முருகருக்கு வந்து விளக்கு போடுவேன். ஸோ சாமிக்கு வந்து ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கணுமேன்ட்டு சிம்பிளாக ஏதாவது செய்யலாம்னு சொல்லி கேசரி செய்ய தான் உள்ளே வந்திருக்கேன். கேசரி வந்து சிம்பிளாக செய்யணும், டக்குன்னு செய்யணுங்கிறதுக்காக நான் நிறைய மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு கேசரியை நெய்யில் வறுத்து பால் ஊற்றி அதுக்கப்புறம் சுகர் போட்டு நம்மக்கிட்ட ஏலக்காய் முந்திரி அதெல்லாம் இருந்தால் போடலாம். பட் என்கிட்ட அப்போதைக்கு இல்லை. ஸோ அதெல்லாம் எதுவும் போடல. அப்புறம் கலர் எதுவுமே வீட்டில் இல்லைன்னு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. சரி உடனே சொல்லி பீட்ரூட் இருக்குது நம்மக்கிட்டன்னு சொல்லி பீட்ரூட்டை அரைச்சி அதை வந்து ஒரு கலராக போட்டுட்ருக்கேன். ஹெல்தி தானே, ஒன்றும் தப்பான இது இல்லை. ஸோ ஹெல்தி தான் சொல்லி அதையும் ஆட் பண்ணி நல்லா முருகருக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நிம்மதியாக போய் பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு எந்திரிச்சாச்சு. நீங்களும் யாரெல்லாம் டியூஸ்டேல இந்த மாதிரி முருகருக்கு விளக்கு போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.